அட்டகாசமான சுவையோடு ஆரோக்கியத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு சுவையான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னா இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இது உடலுக்கு நல்ல ஒரு தெம்பு கொடுக்கும். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவர்கள் வரை எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். அதற்கு நான் இன்னைக்கு மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். சில இடங்கள்ல இத கப்பக்கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. மேல தோல் வந்து ஒரு அடர் பிரவுன் கலர்லயும், உள் தோல் வந்து கொஞ்சம் பிங்க் கலர், அதாவது லைட் பிங்க் கலர்லயும் இருக்கும். இதுவே வந்து அந்த உள்தோல் வந்து வெண்மை நிறமாகவே இருக்கும். அந்த கிழங்க சாப்பிடும்போது சில பேருக்கு வந்து பித்தம், தலைவலி அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அது வந்து சிப்ஸ் போடுவாங்க இல்லையா, அதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். ஆனா இந்த கிழங்க நீங்க நிறைய பயன்படுத்தலாம். எவ்வளவு பயன்படுத்தினாலும் உடலுக்கு நல்ல ஒரு தெம்பையும் ஆரோக்கியத்தையும் வந்து அள்ளித்தரும். இப்ப இது மேல இருக்கக்கூடிய அந்த ரெண்டு தோலுமே நான் நீக்கிட்டு இந்த மாதிரி சீவிட்டு எடுத்திருக்கேன். அதுக்கு அடுத்ததான் காய் துருகிறத பயன்படுத்தி இந்த மாதிரி நல்லா துருகி எடுத்துக்குங்க. இப்ப பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதில் கொஞ்சம் அந்த நீர்த்தன்மை இருக்கும். அதனால கையை வச்சு இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சிக்குங்க. இப்போ பாருங்க, நல்லா பிழிஞ்சிட்டேன். அடியில் வந்து அந்த தண்ணி மாதிரி வருது பாருங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் நல்லா பிழிஞ்சிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்துட்டேன். இப்போ இந்த மாதிரி தண்ணி கிடைக்கும். இந்த தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம இட்லி மாவு, தோசை மாவுலாம் வச்சிருக்கோம் இல்லையா, அதில் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு தோசை ஊற்றணும் அப்படின்னா தோசை நல்லா மொறுமொறுப்பாக வரும். இப்போ சராசரியா 2 கப் அளவுக்கு எனக்கு அந்த கிழங்கு துருகுனதுக்கு கிடைச்சிருக்கு. அதில் இப்போ 1 கப் அளவுக்கு நல்ல பொடிச்ச வெல்லம் சேர்க்குறேன். இது வந்து அந்த சுத்தமான நயம் வெல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இது. உங்ககிட்ட அந்த கட்டி வெல்லம் இருந்தால் கூட நீங்கள் காய் துருகிறத பயன்படுத்தி துருக்கிட்டு சேர்த்துக்குங்க. கூடவே 1 கப் தேங்காய் துருகல் சேர்த்துக்கலாம். நான் இந்த தேங்காவை பெரிய பெரிய பல்லாக கட் பண்ணி மிக்சியில் தான் வந்து துருகி எடுத்தேன். துருகி எடுக்கும்போது கூடவே ஒரு 2-3 ஏலக்காவையும் சேர்த்து துருகி எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ஏலக்காய் பொடி தனியாக இருந்துச்சுன்னா நீங்கள் தனியாக சேர்த்துக்கலாம். அடுத்ததான் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்த பிறகு ஒரு ஸ்பூனை பயன்படுத்தி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இது அப்படியே ஒரு வாரம் இருக்கட்டும். ஊறணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. ஜஸ்ட் அப்படியே இருக்கட்டும். அடுத்ததான் வாழை இலை, இந்த மாதிரி வாழை இலை எடுத்திருக்கேன். இதை வந்து ஸ்டவ்வில் நேரடியாக இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிங்க. ஸ்டவ்ல நேரடியாக இப்படி காமிச்சிங்க அப்படின்னா அந்த இலையில இருக்கக்கூடிய அந்த முடமுடுப்பு தன்மை போய் உங்களுக்கு நல்லா வளைஞ்சு கொடுக்கும். அதுக்காக தான். நிறம் மாறணும்னு கிடையாது, ஜஸ்ட் லைட்டாக ஒரு செகண்ட் வச்சு எடுத்தாலே போதும். அந்த மாதிரி எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறேன். அடுத்துதான் இப்போ இந்த வாழை இலை மேலே நான் எதுவுமே தடவலை, நேரடியாக அதை வந்து சேர்க்க போகிறேன். இது வந்து வாழை இலையில தான் செய்யணும்னு கிடையாது. வாழை இலை உங்ககிட்ட இல்லைன்னா எப்படி செய்யணும்னு நான் கடைசியாக சொல்கிறேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி ஷேப் பண்ணிங்க, ஒரு கட்டமான ஷேப் மாதிரி கொண்டு வந்துக்குங்க. அடுத்ததான் இப்போ இதை இப்படி மூடணும். மூடிட்டு அடுத்ததான் நார் இருக்கு இல்லையா, இந்த நார், அதாவது வாழை இலையிலே அந்த பேக்ல காம்பு மாதிரி இருக்கும் பாருங்க, அந்த நாரை தான் நான் எடுத்திருக்கேன். அதால இந்த மாதிரி கட்டிக்கலாம். அந்த நார் உங்களுக்கு சப்போஸ் எடுக்க வரல அப்படின்னா நீங்க அதற்கு பதிலாக நூல் பயன்படுத்திக்கலாம். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் பண்ண போறேன். அடுத்ததான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாழை இலையில மட்டும்தான் இது பண்ண முடியும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பவுல்ல கொஞ்சமா நெய் தடவிக்குங்க, ஒட்டாம இருக்கணுன்றதுக்காக. இப்போ இதுல நம்ம இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா அழுத்தி விட்டுக்குங்க. அழுத்தி விட்ட பிறகு பாதி மட்டும் வைங்க, ஃபுல்லாக வைக்கக்கூடாது. ஏன்னா இது வெந்து வரும்போது மேலே உங்களுக்கு எழும்பி வரும். அதனால பாதி மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை நம்ம ஒரு இட்லி தட்டு மேலே வச்சிடலாம். எல்லாத்தையும் வைக்கிறேன் நான். அடுத்ததான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வந்து கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ இதை நம்ம அதில் வச்சிட வேண்டியதான். இப்போ மூடி வச்சிருங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சரியா 15 நிமிஷம் வேகணும். அப்போ தான் நல்லா வெந்து வரும் அந்த கிழங்கு. இப்போ பாருங்க, ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இதை கொஞ்ச நேரம் ஆற விட்டுடலாம். இப்போ பாருங்க, நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் ஏற்கனவே அந்த பவுலில் வச்சிருந்தேன் இல்லையா, அதை வந்து சேர்க்குறேன் பாருங்க. தட்டில் லைட்டாக அப்படி தட்டி விட்டுங்கனாலே போதும். அழகாக சூப்பராக வரும் பாருங்க. இப்போ வாழை இலையில எப்படி வெந்திருக்குன்றதை பார்க்கலாம். இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வாழை இலையில வச்சு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அந்த மரவள்ளி கிழங்கு அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். அந்த இலைக்கே உரிய ஒரு நறுமணமும் நமக்கு நல்லா கிடைக்கும். நல்லதும் கூட. என்னன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காம ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.